மே 5 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனந்த் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு லேபர் தான். இந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய எம்டி கார்த்தி என்னோட தம்பி அப்படிங்கிற விஷயத்த அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யாருக்கிட்டையுமே நீ சொல்லிக்க கூடாது. அந்த கம்பெனியில் நீ ஒரு லேபராக தான் ஜாயின் பண்ணுற, அந்த கம்பெனியில் 30 நாளுமே லேபராக தான் ஒர்க் பண்ணுற. அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை பண்ணி உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னா நீ இந்த போட்டியில் தோத்ததா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நான் இந்த கம்பெனிக்கு போயிட்டு அங்கே யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். நான் இப்போ போகிறது எப்படி லேபராக இருக்கிறேனோ அதே மாதிரி அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும்போதும் ஒரு லேபராக தான் வருவேன் அப்படின்னு கார்த்திக் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்திக் கம்பெனிக்குள்ளே வர்றாங்க. வாட்ச்மேன் வந்துட்டு, யார் சார் நீங்கள், எதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிறீங்க, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து ரம்யா மேடத்தை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன், இந்த கம்பெனியில் புதுசாக லேபராக ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா சார், சரிங்க சார், மேடம் உள்ளே தான் இருக்கிறாங்க சார், மேடம்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சு, எதுக்காக உங்கள் மேடத்தை பார்த்து நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க சார்? எங்கள் மேடம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே லேபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் மேடமை பார்த்தா கொஞ்சம் மரியாதை கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. வாங்க, நீங்கள் தான் ஆனந்த் சொன்ன கார்த்தியா? என்ன இது, ஒரு பஞ்சுவாலிட்டியாக இல்லாமல் இன்னைக்கு முதல் நாள் கம்பெனிக்கு வந்திருக்கிறீங்க, சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது தெரியாதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைமாக கம்பெனிக்குள்ளே வர்றீங்க, சீக்கிரமாக வரணும். ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பு நடந்தால் நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், இதுக்கப்புறமா நான் வேலைக்கு லேட்டாக வந்தேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. என்ன இவன் நமக்கு மேலே ரொம்ப ரொம்ப அராத்தா இருப்பான் போல், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான் வேலையை விட்டு தூக்கிருங்கன்னு. அப்போ இவன் ஆனந்த் சொன்ன மாதிரியே ஒரு மாதிரியான ஆளு தான் போல். நம்ம இவனுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ இல்லையோ, இவனை இந்த கம்பெனியில் வச்சு ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு ரம்யா கார்த்திகை பழி வாங்குறதுல அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் கார்த்திக்கு புது கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதுனால தீபா அவங்க கேன்டீனில் இருக்கிற சாப்பாடு சரி இருக்காதுன்னு கேன்டீனுக்கு அவங்க கையாலேயே சாப்பாடை சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வாட்ச்மேன் சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி யாருமே இந்த கம்பெனிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர மாட்டாங்க, இது எங்கள் மேடமுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டோடைய வேலை போயிடும், தயவு செஞ்சு சாப்பாடை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தீபா பேச்சு கேட்காம வாசல்லையே நின்று பயங்கரமாக கலாட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ரம்யா பார்த்துடுறாங்க. செக்யூரிட்டி, யார் அவங்க, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தீபா வந்துட்டு, மேடம் இங்கே தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேட்ரிங் சாப்பாடெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால தான் நான் சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புதுசாக ஒரு ரூல்ஸை இந்த கம்பெனிக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் யார் வீட்டில் இருந்துமே வீட்டு சாப்பாடு இந்த கம்பெனிக்குள்ளே வந்ததே கிடையாது. கார்த்திக் இன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான், அவன் ஒன்றும் முதலாளி கிடையாது, அவன் ஒரு லேபர். அப்படி இருக்கும்போது அவனுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர்ற அளவுக்கு அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா, கொஞ்ச நாள் மரியாதை கொடுத்து பேசுகிறாளா, சரியான ராங்கியா இருக்கிறா. இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், இவளையும் நம்ம ஒரு வழி பண்ணுவோம் அந்த ரியா மாதிரி அப்படின்னு தீபா வந்து பிளான் போடுறாங்க.